ராஜேந்திர சோழர் என்ற பெயர் தென் ஆசியாவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அவரது காலத்தில் சோழர் மன்னர்கள் கடல் வழியாக தென்கிழக்கு ஆசியா வரை சென்று அங்கு கலாச்சார மற்றும் வர்த்தக உறவுகளை உருவாக்கினர். இன்று அந்த வரலாற்று பாரம்பரியம் மீண்டும் வெளிப்படுகிறது. ஆனால் இந்த உண்மையை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எவ்வாறு ஏற்கின்றன? இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், ராஜேந்திர சோழரின் வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றி பெரும்பாலும் பேசப்படுகிறது. ஆனால் வட இந்தியர்களின் பார்வையில் இது எவ்வளவு உண்மையானது? வட இந்தியர்கள் சோழர் வரலாற்றை எவ்வளவு புரிந்து கொள்கிறார்கள்? இது ஒரு சிக்கலான கேள்வி. சோழர் வரலாற்றின் மீதான ஆர்வம், கல்வி மற்றும் அடையாளம் ஆகியவற்றில் புதிய பரிமாணங்களை உருவாக்குகிறது. தமிழகத்தில் இந்நிலையிலிருந்து புதிய தலைமுறைகள் வரலாற்றை மீண்டும் ஆராய்ந்து வருகின்றன. ஆனால் வட இந்தியர்களின் பார்வையில் இது இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் சோழர் வரலாற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் மியூசியங்கள் உருவாகி வருகின்றன. இங்கு சோழர் காலத்தின் கலாச்சாரம், வர்த்தகம் மற்றும் சமூக அமைப்புகள் பற்றிய தகவல்களை மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இது அந்த நாடுகளில் உள்ள தமிழர்களின் அடையாளத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இந்நிலையில் சமூக அரசியல் சூழ்நிலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சில நாடுகளில் வரலாற்றை ஏற்கும்போது தேசிய அடையாளம் மற்றும் அரசியல் நிலைகள் மோதுகின்றன. இதனால் வரலாற்றின் உண்மைகளை ஏற்கும்போது அரசியல் சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே அடுத்தடுத்த படிகள் என்ன? தென் கிழக்கு ஆசிய நாடுகள் சோழர் வரலாற்றை எவ்வாறு ஏற்கின்றன என்பதை பற்றிய விவாதங்களை மேலும் விரிவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுடன் உரையாடல்கள் நடத்தி வரலாற்றின் உண்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது வரலாற்றின் உண்மைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கான முயற்சிகள் நம் அடையாளத்தை மேலும் உறுதிப்படுத்தும். இவ்வாறு ராஜேந்திர சோழரின் பாரம்பரியத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடலாம்.